கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று சொல்வார்கள். உண்மையில் வாய்க்கு அது எட்டுமா அல்லது மற்றவர்கள் அதனை தட்டி பறிக்க திட்டமிட்டிருக்கிறார்களா என்பது கடந்த 2 நாட்களாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் இருந்து நமக்கு ஐயமாக உருவெடுத்திருக்கிறது. நொடிக்கு நொடி பரபரப்பு என்று சொல்வார்கள். உண்மையிலேயே அந்த நொடிக்கு நொடி பரபரப்பை கடந்த 2 நாட்களாக நாம் கண்டுணர்ந்து வருகிறோம். 118 என்ற பெரும்பான்மைக்கான அந்த ஒரு மேஜிக் நம்பரை அடைவாரா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. 113 என்று காங்கிரசினுடைய ஆதரவோடு 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று இடதுசாரிகள் மற்றும் விசிகாவின் ஆதரவை தொடர்ச்சியாக எதிர்நோக்கி வருகிறார் விஜய். ஆனால் அதற்கு இன்னும் முடிவு கிடைத்தபாடில்லை என்றே நாம் குறிப்பிட வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பில் இருந்து இன்று மாலை இணைய வழி ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு நாளை காலை அந்த முடிவு அறிவிக்கப்படும் என்று அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தெளிவுபடுத்திவிட்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் கடந்த 3 மணி நேரமாக கடும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தனித்தனியாக அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்களிடம் கருத்துக்கள் கேட்டறியப்பட்டு வருகின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலுமே இதே போன்றதொரு நிலைப்பாடு தொடர்ச்சியான ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. அவர்கள் எந்த விதமான ஆதரவை எடுக்கப் போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் இருந்தும் தொடர்ச்சியான இவர்களுடைய ஆதரவை பெறுவதற்கான முயற்சி என்பது நடைபெற்றிருக்கிறது. நேற்று இரவு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை நள்ளிரவுக்கு பிறகு சந்தித்திருப்பதான ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த சந்திப்பின் போது பல்வேறு கட்ட விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டிருப்பதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் பங்கு பெறும், குறிப்பாக அமைச்சர் அல்ல துணை முதலமைச்சர் பதவியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோருகிறது. தொல் திருமாவளவன் துணை முதலமைச்சர் பதவியை கேட்டதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவலாக அது உலா வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த செய்தி என்பது தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து விஜய்க்கான எதிர்ப்பு குரல் நேற்றும் வெளிவந்தது, இன்றைக்கும் வெளிவந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நேற்று மாலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முதன்மை செயலாளர் ஆளு ஷானவாஸ் ஒரு பதிவை இட்டிருந்தார். ஆளுநரை எதிர்த்து பேசுவதற்கு விஜய்க்கு துணிவு இருக்கிறதா? 108 எம்எல்ஏக்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்திருக்கக்கூடிய சூழலில் ஆளுநர் இன்னும் தனிப்பெரும் கட்சியை பதவியேற்புக்கு அழைக்காமல் இருக்கிறார். ஆனால் திமுகவுக்கு இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும் என்ற ஒரு கேள்வி எழுப்பி விஜயை விமர்சித்திருந்தார். தற்போது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயை காட்டமாக விமர்சித்து ஒரு பதிவை இட்டிருக்கிறார். அந்த பதிவு குறித்தும் நாம் சற்று நேரத்திற்கு முன்பாக நாம் பார்த்தோம். வாட்ஸ்அப் மூலமாக ஆதரவு கடிதம் கேட்டுவிட்டு எப்படி நீங்கள் ஆதரவை கோருகிறீர்கள் என்ற ஒரு காட்டமான விஷயத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் வாரிசு அரசியலை 5 தலைமுறையாக பின்பற்றக்கூடிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. வாரிசு அரசியலை எதிர்த்து அரசியல் களம் கண்டுவிட்டு இப்போது காங்கிரஸ் கட்சியோடு என்ன தார்மீகத்தின் அடிப்படையில் நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் என்ற விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். திமுகவை ஒழித்து கட்டப்பட்ட மன்னராட்சி என்று பேசிவிட்டு திமுக தலைமையில் கூட்டணி அமைத்து வெற்றி கண்டுள்ள இடதுசாரிகளையும் விசிகவையும் கூசாமல் ஆதரவு கேட்டு அடைப்பதில் என்ன விதமான தர்க்க நியாயம் உள்ளது என்றும் அவர் பேசியிருக்கிறார். விஜய் தனக்குள்ள கரிஷ்மா அடையாளத்தை, நாயக பிம்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவரை வெளியே வரவிடாமல் இளவரசராக்கி முடக்கி வைத்துவிட்டு அவருடன் இருக்கும் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு சிலர் திமுகவின் மீதுள்ள பகையை தீர்த்துக் கொள்ள திரு விஜயை பயன்படுத்துகிறார்கள் என்ற விஷயத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஸ்லீப்பர் செல்லாக அங்கே இருக்கிறார்கள் என எங்களை குறிப்பிட்டு பேசுவது என்ன வகை அரசியல் அறம் என்று விசிக கட்சியில் தலைவர் திருமாவுடன் 20 பேர் மட்டுமே தான் இருக்கிறார்கள், மற்றவர்கள் எல்லாம் எங்கள் ஆட்கள் தான் என்று பேசியதையும் குறிப்பிட்டு காட்டமான அறிக்கை மற்றும் பதிவை இட்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன். இது பல்வேறு விதமான கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவருமே விஜய் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவை மறைமுகமாக கடுமையாக தாக்கி பேசக்கூடிய ஒரு சூழலில் நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன விதமான நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. சிபிஎம் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவில் அந்த கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி கேரளத்தைச் சேர்ந்தவர், அவர் நேற்று முன்தினம் ஒரு கருத்தை கூறியிருந்தார். திமுகவோடு தான் எங்களுடைய பயணம் இருக்கும், மற்றவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்காது என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்போது தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. தேசிய அளவிலான அந்த நிலைப்பாட்டை கடந்து ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாட்டில் அவர்கள் எடுக்க இருக்கிறார்களா என்ற ஒரு விஷயமும் இருக்கிறது. டி ராஜா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவரும் விஜய் குறித்த விமர்சனத்தை வைத்துவிட்டு ஆளுநர் அவரை ஆட்சி பொறுப்பேற்பதற்கு அழைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருந்தார். அரசியல் சாசனத்தின் மாண்பை ஆளுநர் காக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் குறிப்பிட்டிருப்பதன் அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன விதமான முடிவை எடுக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. நேற்றைக்கு நடந்த விஷயமும் இந்த 3 கட்சிகளிடையே சில அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறுகின்றனர். தாவேகாவுடைய இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று அவர்களுடைய ஆதரவை கோரியிருந்தார். அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் நேரடியாக வந்து ஆதரவு
ஆதரவை கேட்காமல் இரண்டாம் கட்ட தலைவர்களில் ஒருவரை மட்டும் அனுப்பி ஆதரவு கேட்பது எந்த விதத்தில் மரியாதை தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்ற ஒரு சலசலப்பும் அந்த கட்சிகள் மத்தியில் எழுந்திருக்கின்றன என்ற ஒரு விஷயமும் வெளிப்பட்டிருக்கிறது. கூடுதலாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னுடைய வருத்தத்தை நெருக்கமான வட்டாரத்திலும் பதிவு செய்திருக்கிறார். நாம் பாரதிய ஜனதா கட்சியை கொள்கை எதிரியாக பிரகடனப்படுத்தி விட்டோம். தற்போது நாம் ஆதரவு கேட்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே மதச்சார்பற்ற சமூக நீதிக்கு குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகள் தான். அதிமுகவிடம் நாம் ஆதரவு கோரவில்லை, பாஜக மற்றும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிடம் நாம் ஆதரவு கோரவில்லை, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், காங்கிரஸ் கட்சியிடம் தான் நாம் ஆதரவு கோருகிறோம். இருப்பினும் ஏன் அவர்கள் திமுகவின் பேச்சை கேட்டு இவ்வாறு நடக்கிறார்கள், நமக்கு ஆதரவு கொடுப்பதில் அவர்களுக்கு என்ன தயக்கம் என்ற ஒரு வருத்தத்தை தனது நெருக்கமான வட்டாரத்திடம் பதிவு செய்திருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. விஜயனுடைய கருத்து இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த மூன்று கட்சிகளும், இரண்டு இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் என்ன விதமான நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றனர் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. கூடுதலாக நேற்றைக்கு ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தாகவே பார்க்கப்படுகிறது. 118 என்ற பெரும்பான்மை எண்ணிக்கையோடு யார் வந்தாலும் நான் ஆட்சி அமைக்க அழைப்பேன் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார். விஜயை திட்டமிட்டு அழைக்கவில்லை என்ற கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. 118 என்ற பெரும்பான்மை எண்ணிக்கையை அவர் காட்டிவிட்டால் போதும், நான் நிச்சயம் அவரை ஆட்சி அமைக்க அழைப்பேன், 118 பேரையும் என் முன்னால் வந்து நிறுத்த வேண்டிய அவசியம் கூட கிடையாது என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார். திமுக அதிமுக இணைந்து வந்து பெரும்பான்மை எண்ணிக்கையை என்னிடம் சமர்ப்பித்தாலும் அவர்களை ஆட்சி அமைக்க நான் அழைப்பேன், அதில் எந்த விதமான மாறுபாடும் எனக்கு கிடையாது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்து பேசியிருக்கிறார். கூடுதலாக பல்வேறு விஷயங்கள் பாஜக பின்னணியில் இருக்கிறதா என்ற கேள்விக்கான பதிலையும் அவர் மறுத்து பேசியிருக்கிறார். நான் அரசியல் சாசனத்தின்படி நடக்க வேண்டும் என்ற விஷயத்தை மட்டுமே கருத்தில் கொண்டுள்ளேன் என்றும் 118 என்ற பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை இல்லாமல் நான் அவரை ஆட்சி அமைக்க அழைத்தேன் என்றால் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான அந்த இடைப்பட்ட கால வெளிக்குள் குதிரை பேரம் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. அந்த குதிரை பேரம் நடப்பதை தடுப்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. கூடுதலாக தனிப்பெரும் கட்சியாக விஜய் தமிழக வெற்றிக் கழகம் வந்து தன்னுடைய ஆதரவை அளித்து ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை கோரியிருந்தால் நான் அழைத்திருப்பேன். ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு கூட்டணி கட்சிகளின் ஆதரவு, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு அவர் தன்னுடைய கடிதத்தை என்னிடம் வழங்கியிருப்பதால் பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை அந்த இடத்தில் முழுமை பெறவில்லை. எனவே அவரை ஆட்சி அமைக்க அழைப்பது என்பது சற்று கடினமான ஒன்று, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முரணாக இருக்கும் என்ற கருத்தையும் அவர் தரப்பில் இருந்து தெரிவித்திருக்கின்றனர். நேற்றைக்கே மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசனிடம் ஆளுநர் மாளிகை தரப்பில் இருந்து இது குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. அந்த ஆலோசனையின் முடிவிலே 108 என்ற எண்ணிக்கையோடு அவர் வந்து கோரியிருந்தால் ஆளுநர் நிச்சயமாக தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்க அழைத்திருப்பார். ஆனால் கூட்டணி கட்சிகளின் எண்ணிக்கையோடு காங்கிரசின் எண்ணிக்கையும் சேர்த்து 113 என்ற ஒரு எண்ணிக்கையை அவர் சமர்ப்பித்திருப்பதனால் இங்கே அவரை ஆட்சி அமைக்க அழைப்பது என்பது கடினமாக இருக்கிறது என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. எனவே கூடுதலாக அவர் திருச்சி கிழக்கில் ராஜினாமா செய்ய போகிறார் என்ற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அப்பாற்பட்டு 6 சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருந்தால் மட்டுமே விஜயால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு கருத்து என்பது தொடர்ந்து நிலை வருகிறது. இதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் இருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சி தரப்பில் இருந்து பல்வேறு தரப்பினராலும் இந்த புகார் என்பது முன்வைக்கப்படவில்லை. தாவேகா தரப்பில் இருந்து பாஜக மீது எந்த விமர்சனமும் இதுவரையும் வைக்கப்படவில்லை என்பதும் நாம் கவனிக்கத்தக்கது. ஆனால் காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகள் இதன் பின்னணியில் பாஜக இருக்கின்றன என்று கூறுவதும் ஒரு சுவாரஸ்யமான அம்சமாகவே பார்க்கப்படுகிறது. விஜய்க்கு ஒருபுறம் ஆதரவு அளிப்பதில் கடும் தயக்கம் காட்டி வரக்கூடிய இந்த கட்சிகள் அனைத்துமே பாஜக இதன் பின்னணியில் இருக்கிறது, தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தொடர்ச்சியாக பதிவிடுவதையும் நாம் பார்த்து வருகிறோம். பாரதிய ஜனதா கட்சி பின்னணியில் இருந்து கொண்டு, குறிப்பாக காங்கிரஸ் கட்சி முந்திக் கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவை தெரிவித்திருப்பது பாஜகவுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அதன் காரணமாகவே தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என்ற ஒரு கருத்தும் பரவலாக எதிர்க்கட்சிகள் அதன் தலைவர்களிடம் இருந்து முன்வைக்கப்பட்டு வருவதையும் பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் கட்சி இல்லாத ஒரு இந்தியா, காங்கிரஸ் முக்த் பாரத் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் நீண்டகால ஒரு கொள்கையாக முழக்கமாகவே இருந்து வருகிறது. தற்போதைய சூழலின் அடிப்படையில் பார்த்தால் தென்னிந்தியாவை மட்டுமே நாம் எடுத்துக்கொண்டால் ஆந்திர பிரதேசத்தை தவிர்த்து, புதுச்சேரி மாநிலத்தை தவிர்த்து மற்ற அனைத்து இடங்களிலுமே காங்கிரஸ் வலுவாக இருக்கிறது. தெலுங்கானாவில் ஆளும் கட்சியாக இருக்கிறது. கேரளத்தில் 100க்கும் மேற்பட்ட இடங்களை வென்று வலுவான ஒரு கட்சியாக அங்கு ஆட்சியை பிடித்திருக்கிறது. தமிழ்நாட்டிலும் விஜயோடு கூட்டணி அமைப்பதன் மூலமாக அமைச்சரவையிலும் பங்கு பெற்று காங்கிரஸ் கூட்டணி அரசாக தமிழ்நாட்டிலும் ஒரு அரசு அமைய இருக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சியை வலுவை குறைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவ்வாறு காங்கிரஸ்
காங்கிரஸ் பலம் பெறுவதை பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை. எனவே இப்படியான ஒரு அரசியல் பின்புலத்தில் ஆளுநர் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க அழைக்காமல் தடுக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் முன்வைத்து வருகின்றனர். தொடர்ந்து பல்வேறு விதமான நிகழ்வுகளும் நடைபெற்று வருகின்றன. ரிசார்ட் அரசியல் காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். கூவத்தூர் அளவுக்கு இல்லாவிட்டாலும் தற்போது நடக்கக்கூடிய அந்த ரிசார்ட் அரசியலும் நம் கண்முன்னே வந்து போகின்றன. திமுக அதிமுக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருவதான செய்திகளும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து விஜய் ஆட்சி அமைக்க அழைக்கப்படுவாரா அல்லது வேறு ஏதேனும் அதிசயங்கள் ஆச்சரியங்கள் நிகழுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் காங்கிரஸ் பாஜக இடையே கடுமையான வார்த்தை மோதல் என்பதும் ஏற்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி உள்ளிட்டோரும் கடுமையான எதிர்வினைகளை திமுக அதிமுக குறித்து, குறிப்பாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, அந்த யூகங்கள் குறித்த எதிர்வினைகளை ஆற்றியிருக்கின்றனர். முதலமைச்சராக விஜயைத்தான் மக்கள் தேர்ந்தெடுக்கின்றனர். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்குமேயானால் அது மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம், ஜனநாயக விரோதம் என்ற வகையில் மாணிக்கம் தாகூர் இன்று காலையிலிருந்தே தன்னுடைய கடுமையான எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார். கரூர் எம்பி ஜோதிமணியும் கடும் எதிர்வினையை இது குறித்து பேசியிருக்கிறார். எதிரிக்கு எதிரி நண்பனாகலாம், எதிரியும் எப்படி நண்பனாக முடியும் என்ற வகையில் தன்னுடைய கருத்தை கேட்டு பாஜகவும் ஆளுநரும் தான் திட்டமிட்டு இவ்வாறான ஒரு விஷயத்தை செய்வதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தரப்பில் இருந்து ஆளுநரும் அதிமுகவும் திமுகவும் ஒரே நேர்கோட்டில் இணைந்திருக்கின்றனர் என்ற ஒரு கருத்தை மிக முக்கியமாக பதிவிட்டு வருகின்றனர். அதிமுக திமுக ஆளுநர் பாஜக பின்னணியில் ஒரே நேர்கோட்டில் இணைந்து விஜயை ஆட்சிக்கு வர விடாமல் சதி செய்கின்றனர் என்ற வகையில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து சில முக்கிய நிர்வாகிகளும் தங்களுடைய கருத்துக்களாக முன்வைப்பதை பார்க்க முடிகிறது. இன்று மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிரந்தை உள்ளிட்ட அனைத்து முக்கிய தலைவர்களுமே இதில் பங்கேற்று ஆளுநரை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியதையும் நாம் பார்த்து வருகிறோம். விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக தரப்பில் இருந்து இதுவரை அதிகாரப்பூர்வமாக யாரும் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காத நிலையில், அறிக்கை வெளியிடாத நிலையில், போராட்டம் நடத்தப்படாத நிலையில் காங்கிரஸ் கட்சி தாமாக முன்வந்து விஜய்க்கான குரலை ஓங்கி ஒலிக்க தொடங்கி இருப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக பாஜக அதிமுக திமுகவை ஒரே தட்டில் வைத்து தங்களுடைய விமர்சனத்தை முன்வைத்திருப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். பாஜக தரப்பில் இருந்து இதற்கு கடுமையான எதிர்வினையும் ஆற்றப்பட்டு வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் தமிழகத்தில் யார் ஆட்சியை அமைப்பார்கள் என்பதற்கு காலம் பதில் சொல்லும், காங்கிரஸ் முகத்தில் கரியை பூசிக்கொள்வது உறுதி என்று காட்டமான விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். பாஜகவினுடைய மற்ற தேசிய செய்தி தொடர்பாளர்களும் காங்கிரஸ் கட்சி குறித்து இவ்வாறான கருத்துக்களையே குறிப்பிட்டு வருகின்றனர். மோடி காங்கிரஸ் கட்சியை ஒரு ஒட்டுண்ணி என்று குறிப்பிட்டார். தற்போது அப்படியான ஒரு நிலையைத்தான் காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கிறது. திமுகவோடு இருந்து இதுவரை பலன் பெற்றுக் கொண்டு தற்போது தாவேகாவுடன் ஒட்டி கொண்டது காங்கிரஸ். எனவே மோடி ஒட்டுண்ணி என்று காங்கிரஸ் கட்சியை குறிப்பிட்டது தற்போது நிதர்சனமாக இருக்கிறது என்ற வகையிலும் பாஜக தலைவர்கள் காங்கிரஸை விமர்சிப்பதையும் பார்த்து விடுகிறோம். கூடுதலாக உடன் பயணித்த அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அவருமே மம்தா பானர்ஜி மற்றும் MK ஸ்டாலினுடன் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை பதிவிட்டு நெருக்கடியான காலகட்டத்தில் நண்பன் என்பவன் உடன் இருக்க வேண்டும் என்ற வகையிலும் தன்னுடைய கருத்துக்களையும் அவர் பதிவிட்டு பேசியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி குறித்து உடன் பயணித்தோரும் பாஜகவும் கடுமையான எதிர்வினைகளை இதன் மூலம் ஆற்றி வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டை கடந்து தேசிய அளவிலும் இந்த விவகாரம் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே நாம் புரிந்து கொள்ள முடியும். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் மற்ற 4 மாநிலங்களில் அசாமில் பாஜக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. புதுவையிலும் NDA கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. கேரளத்தில் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சியாக இருந்து ஆட்சி மீண்டும் கைப்பற்றி இருக்கிறது. பெரும் வெற்றியை அங்கே பதிவு செய்திருப்பதையும் பார்த்து வருகிறோம். மேற்கு வங்கத்தில் 207 என்ற ஒரு எண்ணிக்கையை பெற்று பாரதிய ஜனதா கட்சி பெரு வெற்றியை பெற்றிருக்கிறது. 2016இல் 3 இடங்கள், 2021இல் 77 இடங்கள், 2026இல் 207 இடங்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி திரிணாமுல் காங்கிரஸை வீழ்த்தி ஒரு பெரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அங்கு ஆட்சி அமைப்பதில் எந்த ஒரு சூழலும் இல்லை. தமிழ்நாட்டில் தற்போது பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை கிடைக்காமல் தொங்கு சட்டசபை அமைந்திருக்கிறது. பொதுவாக மற்ற மாநிலங்களை கடந்து தமிழ்நாட்டில் எப்போதுமே மக்கள் பெரும்பான்மைக்கான எண்ணிக்கையை தீர்மானித்து வழங்கி விடுவர். 2006-11 காலகட்டத்தை தவிர்த்து அப்போது கலைஞர் கருணாநிதி 96 சட்டப்பேரவை உறுப்பினர்களோடு, காங்கிரஸ் கட்சியின் 34 உறுப்பினர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் 18 சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆட்சியை நிறைவு செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்து விலகி அதிமுகவிடம் சரணடைந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி அப்போது வெற்றியை பதிவு செய்யவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக 28 இடங்கள் திமுக கூட்டணி, 12 இடங்கள் அதிமுக கூட்டணி 2009
என்பதில் வெற்றி பெற்றதும் நமக்கு நினைவிருக்கலாம். இருப்பினும் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய 34 சட்டமன்ற உறுப்பினர்களோடு 2011 வரை அந்த ஆட்சியை நிறைவு செய்வதற்கான ஆதரவை வழங்கியது என்பது நமக்கு நினைவிருக்கலாம். அந்த காலகட்டத்தை கடந்து பெரும்பான்மை எண்ணிக்கை, தொங்கு சட்டசபை, ரிசார்ட் அரசியல் என்பது தமிழ்நாட்டிற்கு புதிதாகவே இருந்தது. 2017 காலகட்டத்தில் சசிகலா எடப்பாடி பழனிசாமியை சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்ந்தெடுத்த அந்த காலகட்டத்தை தவிர மற்ற நேரங்களில் தெளிவான ஒரு தீர்ப்பையே தமிழக மக்கள் வழங்கியிருந்து ஆட்சி அமைப்பதில் எந்த ஒரு இழுவரையும் சிக்கலும் இல்லாத ஒரு சூழலையே நாம் பார்த்திருக்கிறோம். தற்போது முதன்முறையாக அந்த சிக்கலினுடைய வெப்பத்தை நாம் பார்த்து வருகிறோம். அரசியலில் கூட்டணி கணக்குகள், பதவி, அதிகாரத்தினுடைய அந்த எல்லைகள் எந்த வரையில் நீள்கிறது என்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். பார்க்கலாம் இந்த விவகாரம் எந்த நிலையை சென்று முடிவடைகிறது என்று. விஜய் ஆட்சி அமைப்பாரா அல்லது அதனை கடந்து வேறு ஏதேனும் ஆச்சரியங்கள் நிகழப்போகின்றதா? இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் எப்படியான நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றனர்? ஒருவேளை அவர்கள் விஜய்க்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தால் ஆளுநர் தனிப்பெரும் கட்சியாக விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பாரா? இதற்கு பின்னணியில் பல்வேறு அரசியல் கணக்குகளை பாஜக, அதிமுக, திமுக எந்த விதத்தில் மேற்கொள்ளப் போகிறது என்ற பலகட்ட கேள்விகள் எழுகின்றன. அந்த கேள்விகளை கடந்து யார் அரசை அமைக்கப் போகிறார், யார் முதலமைச்சராக பொறுப்பேற்கப் போகிறார் என்ற பதில் இன்னும் சில நாட்களில் குழப்பங்கள் தீர்ந்து நமக்கு தெரிய வரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த சிறப்பு நேரலையை நிறைவு செய்கிறேன்.